வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்ட கண்ட மெயில்லாம் வந்து நமக்கு வரும். அதில மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, "ஐ அம் எ செக்ஸி கேர்ள். டு யூ வான்ன மீட் மீ?" இந்த மாரிலாம் மெசேஜ் வரும். இல்ல அப்படி போனா வேற ஏதாச்சும் ஸ்பாம் மெசேஜ் வந்து வரும். ஸோ அத எப்படி நம்ம வந்து அ டோட்டலா பிளாக் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதில வந்து ஒரு சின்ன கிளிட்ச் இருக்கு. பிசி வெர்ஷனுக்கும், மொபைல் வெர்ஷனுக்கும் அத தான் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இப்ப நார்மலா ஒரு மெயில் அ அஃபிஷியல் மெயில் அத எப்படி சொல்றது? ஒரு எப்படி உங்களுக்கு புரிய வைக்க நார்மலான மெயிலுங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு டைரக்ட்டா வந்து ஜிமெயில் அப்ளிகேஷன்லேயே வந்துருது. பட் இதுவே வந்து கலாக்கா பிளாக்கா மெயில்ல வந்து நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி ஒரு ஆப்ஷன காட்ட மாட்டேங்குது. அதுக்காக நீங்க வந்து ப்ளீஸ் அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அத பண்ணிறவே கூடாது. பண்ணவே கூடாது. சரியா? அத வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னா, வேற ஒரு வழி இருக்கு. அது என்ன வழின்னு பெரும்பாலும் மெஜாரிட்டிக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியல அப்படின்னா, இத வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ப்ளீஸ் அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு குடுக்கும்போதும், உங்களோட மெயில் வந்து ட்ரேஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத நீங்க வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா? சரி இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் குரோம் போயிட்டு மெயில் அதாவது ஜிமெயில் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் சைட் அத கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து லோட் பண்ணிருங்க. லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் gmail .com அதுக்குள்ள வந்து கிளிக் பண்ணி உள்ள போயிடுங்க. போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணும் பண்ண தேவையில்ல. எப்பயும் போல தான் கீழ வந்து சைட்ல கீழன்றேன் சாரி சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அங்க தான் வந்து ஸ்பாம் மெசேஜ்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த கேட்டலாக் வந்து இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணி குடுத்துருங்க. கிளிக் பண்ணி குடுத்தாச்சு. இப்ப வந்து என்னடா பாதியா ஸ்க்ரீன் தெரியுது அப்படின்னு முழிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து மறுபடியும் மேல இருக்க அந்த ஆப்ஷன் அ அது என்ன சொல்லுவோம்? ஆப்ஷன் ஐயோ! தெரியல அப்படி. சரி ஆப்ஷன் சிம்பல வந்து கிளிக் பண்ணேன். அது வந்து ஸ்லைடு வந்து மறைஞ்சிருச்சு. டேய்! என்னடா இது? எல்சியா? சாரி எலிஸ்ன்னு முனீர் டிவி எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா? மெசேஜ் அனுப்புறாளே தவிர்த்து எவனும் நேரடியா வரமாட்றாளுகளே! சரி இத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். சரியா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் எலிஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டுதா? பார்த்தீங்களா? காட்டுதா? 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 பட் இதுவே வந்து நம்ம ஜிமெயில் அப்ளிகேஷன்ல லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உள்ள போயிட்டோமா, பேட் லிட்டில் பிரிட் பேடி பார்த்தீங்களா? இங்க காட்டவே இல்ல. இதுதான் வந்து பிரச்சனை. நார்மலான ஒரு மெயிலுக்கு வந்து காட்டுது. பட் இது வந்து கச்சக் புச்சக் மெயிலுக்கு வந்து காட்ட மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியலப்பா. ஸோ இத வந்து பிளாக் பண்ணிருவோம். சரியா? இதே மாரி மத்தவர்களையும் நம்ம பிளாக் பண்ண போறோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஜொன்னா போட்டு தள்ளு. அதுக்கடுத்து ஐயோ! இது என் வாயால எப்படி சொல்லுவேனே தெரியலையா? பக்கடை பிளாக் பாக் மீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செர்ரி பிளாக் செர்ரி. அதுக்கப்புறம் பிளாக் சார்லட்டே அவளையும் வந்து பிளாக் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து அஸ் யூசுவல் தான் வெளிய வந்துட்டு நமக்கு தேவையில்லாத இந்த கண்ட்ராவி மெசேஜ் அது ஸ்பாம் மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு, நம்ம வேலைய போய் பார்க்கோணும். ஓகேவா? இப்போதைக்கு அவ்வளோதான். மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க மட்டும் இத பார்த்து எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். டாடா பாய் பாய்.